பாத்துக்கணும் தம்பி. அவன் அடிச்சு விரட்டுங்கடா. அவருக்கு வழி விடுங்க. ஹாப்பி பர்த்டே தம்பி. ரொம்ப தேங்க்ஸ். தப்பான பிசினஸ் நான் பண்ணேன், அது உனக்கு தொந்தரவாச்சு, எனக்கு அது பிரச்சனையாச்சு. உன் வழிதான் சரி, அதனால என்னையில இருந்து என் தொழில் எல்லாம் ஸ்டாப். ப்ராமிஸ். சந்தோஷம் மலேசியா. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாங்க சாப்பிடலாம். நீ பாசத்துல சாப்பிட கூப்பிடுற, ஆனா உன் ஜனங்க என்ன சுருன்னு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் உன் வீட்டுல கை நினைக்கிறேன். பாய். இவனை நம்ப கூடாதுன்னு என் வீட்டு வாசல மதிச்சுட்டா எதிரி கூட எனக்கு விருந்தாளி தான்டா. அண்ணே, நல்ல வேளை சங்கர் இருந்தாரு, இல்லாட்டினா பொலி போட்டிருப்பாங்க. இங்க என்ன வந்தீங்க? ஒன்னுலடா தம்பி, என் கண்ணு பட்டா பச்சை செடி கூட எரிஞ்சு கருகிடும் எங்க அப்பா சொல்லுவாரு. அதான் என் கண்ணு இவன் மேல படட்டும் இங்க வந்த. என்னதெல்லாம் 2 நாளா உன் பிறந்த நாளைக்கு என்ன கொடுக்கறதுன்னு மண்டைய உடைச்சிட்டு இருந்தான். இந்த சின்ன வயசுலயே அவங்க அம்மா வாயால உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வைக்கணுங்கிற பெரிய யோசனை வந்திருக்கு. இவனுக்கு நீங்க என்ன உசுருன்னு? ஆமாண்ணா. மச்சான், இந்த செக்ஸ்ல ஒன்னு உதவும்காரங்களுக்கும் என்னோட நைட்டிங்க அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரி. ஹாய் சித்தப்பா. அட, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்களா சார்? இப்பதான் வந்தேன். ஆமா, ஸ்கூல் பேக் எங்கடா செல்லம்? என் ஃப்ரெண்ட் மாதவனுக்கு புக்கே இல்ல, அதான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அவள இவன் செய்யறதெல்லாம் பார்த்தா ஒன்னா மாதிரி தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இதோட வேற என்ன வேணும் மச்சான்? அவன் பெரிய டாக்டரோ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படல. எனக்கு அப்புறம் நம்ம ஜனங்களை அவன் பாத்துக்கிட்டாலே போதும், அவங்களே அவளை தான் சொந்த பிள்ளைய பாத்துக்குவாங்க. அப்பா, என் ஃப்ரெண்ட் மாதவ ரொம்ப ஏழப்பா. அந்த மணிகண்ட இவனால ஃபீஸ் கட்ட முடியல, புக்ஸ் வாங்க முடியலன்னு சொல்லி அழ வச்சுட்டான்ப்பா. கோவம் வந்துச்சு, இழுத்து போட்டு 4 வச்சவனு. அதுக்கு எங்க மிஸ் உனக்கு துணிச்சல் அதிகம்னு சொன்னாங்க. துணிச்சல்னா என்னப்பா? குட்டா பேடா? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது எதுக்கும் பயப்படாம அதை செய்யறது தான் துணிச்சல். அந்த துணிச்சல் உனக்கு பிறப்புல பிளட்லயே இருக்கு, அதை எப்போ விட்டுறாத. அந்த வார்த்தை அஜயோட மனசுல ஆணியா பதிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம கார்த்திகை வீட்டு கல்யாணத்துக்கு போறேன், ராத்திரி வந்துருவேன். என்னண்ணா அவ்வளவு தூரத்துல இருந்து உங்க கூட 2 நாள் இருக்கலாம்னு ஆசையா வந்தா? இல்லம்மா, போறனா நல்லா இருக்காது. நாளைக்கு ஃபுல்லா உங்க கூட தான் இருப்பேன். சரியா? சரி. வந்துடுறேன் மச்சான். சரி, போயிட்டு வரேன். பாய். பாய் பா. பாய். அண்ணே, அஜய் ஹாஸ்டல்ல விட்டா அவனால இருக்க முடியுமா அண்ணே? நீ வேற 2 நாள்ல ஓடி வந்துருவான்டா. நம்மளால பார்க்காம இருக்க முடியாது. கரெக்ட் அண்ணே. மும்பை தெருவில் சாதாரண ரவுடியாக வாழ்க்கையை தொடங்கி இன்று மிகப்பெரிய தாதாவாகிய மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அண்டர்வேர்ல்டு டான் நாயக் பற்றிய இன்றைய ஸ்பெஷல் ரிப்போர்ட். கொலை, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், கள்ள நோட்டு, ஆயுத கடத்தல் என்று நாட்டையே சீர்குலைக்கும் நாச வேலைகளுக்கு சூத்திரதாரி இந்த நாயக். இவனுடைய அட்டுழியங்கள் நடக்காத நாடுகளே இல்லை என்ற போதிலும் இவனுடைய இருப்பிடம் மட்டும் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பக்கபலமாக இருப்பவர்கள் 2. அவன் தம்பி பண்டி, மற்றொருவன் குரு தல்வார். நாயக்க பிடிக்க இது வரைக்கும் எத்தனையோ முயற்சி எடுத்திருக்கீங்க, அது எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க சார்? We are on the job. சீக்கிரமா பிடிச்சிடும். கடந்த 1 வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. புதுசா அதை சொல்லணுமா? எங்களுக்கு வக்கு இல்ல. We are inefficient. Are you happy? இதுதான் போலீசாரின் அலட்சிய போக்கு. டாடி, டிவில உங்களை பத்தி அப்படி சொன்னதுக்காக ஃபீல் பண்றீங்களா? இல்ல செல்லம், அவனை ஒன்னும் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றேன். அவனை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாதா டாடி? சரித்திரத்துல எந்த கிரிமினலும் தண்டனையில இருந்து தப்பிச்சதில்ல. இவனை அழிக்கவும் ஒருத்தன் நிச்சயம் வருவான். அவனையும் அவனோட ஆட்களையும் அழிக்க பயங்கர மிசைலா வரும். 6 அடி குழியில் அவனை படுக்க வைக்கிற சாவு. 6 அடி உயரத்தில் அவனோட உருவம் அவன் கண்ணு முன்னாடி தெரியும்.
லைவே இங்க இருக்கும்போது டிவி எதுக்குடா செல்லம்? இங்க क्वेश्चन நான் கேட்கணும், என்ன நீ கேக்குற? பாய் போலீஸ் வாலா ஹை. ஷார்ப்டா செல்லம். பஞ்ச் பட்டதும் ப்ரொஃபஷனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. கரெக்ட். போலீஸ் உன்ன மாதிரி நிறைய பேரை விலைக்கு வாங்கியிருக்கோம், நிறைய பேரை தூக்கி இருக்கோம். டேய் போட்டு தள்ளுங்கடா. நீ வாங்கின ஆளு கோழையா இருந்திருக்கலாம், போட்டாளுங்க பயந்தாங்கோலியா இருந்திருக்கலாம். நான் அப்படி இல்ல. டிபார்ட்மெண்ட்ல என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புலி, வெறி பிடிச்ச புலி. எங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது, கூறு போட்டுருவாங்க. நான் கூறு போட ஆரம்பிச்சேன்னா நரகம் வாசல்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சிரும். பஞ்ச் எப்படி செல்லும்? சூப்பர். இன்னொரு விக்கெட் காலி. என்ன வேணும் உனக்கு? இப்போ ட்ராக்ல வந்திருக்க. குரு தல்வார் எங்க? குரு தல்வார் எப்ப மும்பைக்கு வந்தாலும் சன்னி சுபாரியோட தான் இருப்பாரு. மிர்ச்சு பாய், நீ சொல்றத நம்பலாமா? உண்மை சார், சத்தியம் சார், என்ன நம்புங்க சார். சரி செல்லும், அப்புறம் பார்க்கலாம். எங்க அப்பா எப்பவும் சொல்வாரு, கண்ணு இருக்கிறவனுக்கு முன்னாடி மட்டும்தான் தெரியும், புத்தி இருக்கிறவனுக்கு உலகம் மொத்தமும் தெரியும். சார், இங்க டேவிட் காக்கத்தை விட டைரக்ட் அட்டாக் பண்றது பெட்டர் சார். நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. ஐ எம் யுவர் சுப்பீரியர் ஆஃபீஸர். நீ சொன்ன மாதிரி குருத்தல் வராங்க இல்லனா we can't take a chance. கன்ஃபார்ம் அங்கதான் சார் இருக்கான். காதால கேட்கத்த இன்ஃபர்மேஷன் வாங்க, கண்ணால பார்க்கறத கன்ஃபர்மேஷன் வாங்க. நானே நேரா போய் பார்க்கறேன். சிங்கிளா போய் சிக்கிறாதீங்க சார். டேய் வாய் போடுறா. இந்த மாதிரி சவால்களை சந்திச்சு தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். வெயிட் ஃபார் மை சிக்னல். சிக்னலா? என்ன பண்ணுவீங்க? விசில் அடிப்பேன்யா. கேக்கலனா கத்துவேன்யா. எப்படி கத்துவீங்க? ஓன்னு கத்துவேன். போதுமா? ब्लड इरिटेटिंग बाकस. देख सनी, बिलाल को समझा, उधर नायक भाई नाराज हो रहा है यार. ऐसा धंधा करेगा तो कैसा चलेगा? ठीक है भाई, उस हरामी को मैं संभालूंगा. दामोदर भाई. जो भी बेनामी संपत्ति है उसमें नायक भाई का नाम नहीं आना चाहिए, समझा क्या? ठीक है भाई. குரு தல்வாரை எப்படியாவது உயிரோட பிடிக்கணும். கேர்ஃபுல். இல்ல அஜய், சிக்னல் வராம வர வேணாம்னு சொன்னாரு. அப்புறம் அந்த மனுஷன் ஏடா கூடமா கேட்பாரு. ஏதாவது தப்பு நடந்தா கேட்கறதுக்கு அவர் இருக்க மாட்டாரு. கோமன கட்டின டார்சான் மாதிரி கத்துறாரு. டார்சான் இஸ் இன் ட்ரபிள். ए हरामी, कौन है तू? यहाँ कहीं को आया? அடிக்காதீங்க சார். சார், நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சார். ஒரு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறதுக்காக பார்ட்டியா வர சொன்னேன். பக்கத்து பில்டிங் போறதுக்கு பதிலா தப்பா இங்க வந்துட்டேன் சார். கை எடுத்து கும்பிடுறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டிகளா இருக்காங்க சார். अच्छा स्टोरी है लेकिन मेरे को यकीन नहीं है. ஏண்டா மூர்த்தி, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு மணி நேரமா பக்கத்து பில்டிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இங்க நமாஸ் பண்ணிட்டு இருக்க. ए कौन है तू? வயர்னே 10 நாளா ஏதோ ப்ராப்பர்ட்டி காட்டுறேன்னு இந்த ஆளு ரொம்ப கெஞ்சினா நீங்க வந்து பார்த்தா என்ன அங்க வெயிட் பண்ண வச்சுட்டு இங்க கிளிமுகா என்னடா லுக் குடுற? உன் மூஞ்சிக்கு ஈகோ வேறயா? போட்டு தலங்க சார், தர்தரம் ஒளியட்டும். Ajay, you cannot talk like this. What do you think of yourself? Is this the way you talk to senior officer? Huh? You think I cannot do anything to you? I'll complain this to commission. Shoot out at Logan Wala. Need support. Over. வெல்டன் அஜய். நாயக் குரூப்ல குருத்தல்வார ஒரு முக்கியமான ஆளு. அவன் மூலமா நாயக் நெட்வொர்க்க புடிச்சிடலாம். மார்னிங் சார். மிஸ்டர் மூர்த்தி, வாட் ஹேப்பன்? புல்லட் காயம் சார். அங்க யாரையா சுட்டது? அவனுங்க எதுக்கு சார் என்ன அங்க சுடுறாங்க? இவன் தான் சார் சுட்டான். வேற வழி இல்ல சார், இல்லனா இவர் போயிருப்பாரு. கதையெல்லாம் விடாத. அந்த ரவுடிக்கு முன்னால என்ன கேவலமா திட்டல. உங்களை காப்பாத்த ஒரு வழி தெரியல சார். என்ன காப்பாத்த பண்ணியோ இல்ல கேவலப்படுத்த பண்ணியோ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு என்ன புத்தி இல்லையா? எனக்கு தெரியாது சார்.
பாத்தீங்களா சார், மிருகத்தை சுடுற மாதிரி சுட்டான். சுட்டது மிருகத்தை தான். இவனுக்கு கண்ட்ரோலே இல்ல சார். இந்த துணிச்சலை கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல கஷ்டம். இந்த துணிச்சல் மட்டும் இல்லனா போலீஸ்க்கும் போஸ்ட்மேனுக்கும் வித்தியாசம் இருக்காது சார். அத்தை காஃபி. வரேன் மாமா இந்த செக்ஸை மதர் தெரசா ஆர்ஃபனேஜுக்கும் டைகர் முதியோர் இல்லத்துக்கும் அமைச்சிடுங்க. உன் வயசு பசங்க காசை சேர்த்து வைப்பாங்க இல்ல செலவு பண்ணுவாங்க. நீ என்னடானா தான தர்மனே அழிச்சுக்கிட்டு இருக்க. கேட்டா தனக்காக வாழ்றவன் உயிரோட இருக்க வரைக்கும் தான் இருப்பான், மத்தவங்களுக்காக வாழ்றவன் செத்ததுக்கு அப்புறமா இருப்பான். பதில் தெரிஞ்ச கேள்வி கேட்கறவங்க என்னன்னு சொல்லுவாங்க? என்னமோ கொழுப்பும் சொல்லுவாங்க. வரத்த ஜாக்கிரதப்பா, இவ அப்படியே எங்க அண்ணன் மாதிரிங்க. இவ ஒருத்தி, அவன் கொட்டாய் விட்டா எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லு. சட்னி வேடி. சோப்னா பாலை சீக்கிரம் கொண்டு வாடி. ஏன்டி லேட் பண்ற? அம்மா பாலை ஆத்தி கொண்டு வரணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒருத்துக்கடா செல்லம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போ. குரு தல்வார் கூட என் லைஃப் பார்ட்னர் தான். அவனை பத்தி மும்பை போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டிய. போலீஸ் எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க பயப்படணும்னா முடிவு இப்படித்தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பாய், போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற குரு தல்வார் வளரிட்டானா? டோன்ட் வரி. உங்க கஸ்டடியில இருந்த குரு தல்வார் எப்படி இருந்தாரு? இது லாக்அப் டெத். வாட்ஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ்? ஆல்ரெடி இந்த கேஸை டீல் பண்ண டீமை சஸ்பெண்ட் பண்ணி சம்பவத்தை தீவிரமா விசாரிச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். கஸ்டடியிலே அவனை காலி பண்ணிட்டான்னு போட்டோவோட மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. பாய் பாய், ஏன் மூடியா இருக்கீங்க? லெட்ஸ் செலிப்ரேட் தி விக்டரி, ஹேவ் சாம்பியன். பண்டி, ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சு ஜெயிச்சு லைஃபே போர் அடிக்குது. ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இருந்தா தான் கிக் இருக்கும். என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன எதுக்குறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் துணிச்சல் இருக்கிறவன் ஒருத்தனும் இல்லையா? ஒருத்தனும். காலையில சந்தியாவதனம் பண்ணிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணேன். என் வாய்ஸ்ல இருக்கிற வைப்ரேஷனை கேட்டுட்டு உன் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டே வரப்போகுதுன்னாங்க. ஆனா இப்படி டேர்ன் ஆகும்னு நினைக்கலடா. இது டேர்னிங் பாயிண்ட் இல்ல, டெட் எண்ட். எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, வாழ்க்கையில சாகசம் பண்ண நினைக்கிறவனுக்கு தம் இருக்கணும் தவிர வழி தேவையில்லை. என்ன சொல்ற அஜய்? விக்ரம், இதை 180க்கு இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? வேணா அஜய், செத்துருவான். எப்படியும் உண்மையை சொல்லல, எது செஞ்சாலும் வேஸ்ட். நாளைக்கு இவனை கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லி மூர்த்தி சார் சொல்லியிருக்காரு. அங்க இருந்து கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலையறது தான் மிச்சம். டீசல் வேஸ்ட், சாப்பாடு வேஸ்ட். அதுக்கு இவனை போட்டு தள்ளுறதே பெட்டர். நாயக் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாயக் யாரையும் நம்ப மாட்டான். அவன் தம்பியோட மட்டும்தான் எப்பயும் தொடர்புல இருப்பான். அவன் எங்க இருப்பான்? அவன் எங்க இருந்தாலும் மாசத்துக்கு 2 தடவை இஸ்தான்புல் வருவான். அங்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. படுத்திருக்கிற புலியையும் கடமையை செய்யற போலீஸையும் சீண்டுனா பேட்டை தான். அடுத்து என்ன? ஆபரேஷன் இஸ்தான்புல். அந்த பொண்ணு இருக்கிறது சுல்தான்பேட் ஜெயங்கீர் சாகா, மெத்தின் அபார்ட்மெண்ட்ஸ், ஃபிளாட் நம்பர் சாசி பாசி. உனக்கு துருக்கி பாஷை வரும்னு எங்களுக்கு தெரியும். சாசி பாசினா என்ன? 405. ஹலோ அம்ஜத் பாய், ஐ நீட் யோர் ஹெல்ப். साहब यही है वो लड़की का प्लान. थैंक यू, चलता हूँ साहब. खुदा हाफिज़. What next? வேற என்ன, பண்டி செல்லம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜனகி, ஜனகி, என்னங்க? அந்த சிவராம் ஏதாவது ஃபைல் கொண்டு வந்தானா? அதோ அங்க டேபிள் மேல தான் வச்சிருக்கேன் பாருங்க.
எக்காரணத்தை கொண்டு அஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்க. ஆமாங்க, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாமலே வளர்க்கணும். எந்த மிருகத்தால உன் வாழ்க்கை முடிஞ்சதோ இன்னைக்கு உன் மகன் அந்த மிருகத்தை தேடி போயிருக்கான். வேட்டையாடாம விட மாட்டான். இது கடவுள் தீர்ப்பு. அஜய், உலகத்திலே துருக்கி பொண்ணுங்க தான் அழகுன்னுவாங்க. அவங்க மசாஜை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. வந்தது பண்டியை பிடிக்கவா இல்ல பொம்பளைங்க நம்ம உடம்ப பிடிக்கவா? கிடைக்காதது கிடைக்கும் போதுதான் அது அருமை தெரியும்னு என் பாட்டி சொல்லுவா. சூப்பர் பாட்டி. நீ ஒண்ணு பண்ணாயிரே, இந்த வேலையை விட்டுட்டு உன் பாட்டியோட சேர்ந்து ஜோசியம் சொல்லி பொழைச்சிக்கோ. சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. அந்த காலத்துல யூடியூப் இல்லாதனால என் பாட்டி பத்தி யாருக்கும் தெரியல. புட்டபர்த்தி சாய்பாபா ரேஞ்சி ஒரு வாட்டி பேசி பாருங்க, தெரியும். சரியாயிரே, உன் தொல்லை தாங்க முடியல. உன் பாட்டிக்கு ஃபோன் போட என்ன அதுன்னு பாத்துடலாம். இப்படி மரியாதை டீசெண்டா சொல்லுங்க. ஐ வில் ப்ரூவ் இட். ராங் நம்பர்னு நினைக்கிறேன். ரைட் நம்பருங்க. ஹலோ ஹலோ பாட்டி, சொல்லுடா. நான் ராமானுஜம். உன் வாய்ஸ்ல இருக்க வைப்ரேஷன் கேட்கும்போது எனக்காக யார்கிட்டயும் சண்டை போட்ட மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, லைவ் டெலிகாஸ்ட் பார்த்த மாதிரி சொல்றாங்க. ஆமா பாட்டி, என் நண்பர்கள்லாம் உங்க ஜோசியத்தை நம்ப மாட்டேன்றா. செத்து உங்க பவர் என்னன்னு காட்டுங்க. காட்டுறேன்டா. கிவ் இட் டு ஹிம். வணக்கம் பாட்டி. வணக்கம். உன் பேர் என்னப்பா? அஜய். தோ பாருப்பா அஜய், நான் டக்கு டக்குன்னு சில கேள்வி கேட்பேன். நீ பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும். கிருஷ்ணா, ராமா, முருகா இதுல நோக்கு யாரை பிடிக்கும்? கிருஷ்ணாவா பாட்டி? ரஜினி, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இதுல நோக்கு யாரை பிடிக்கும்? பயங்கர கஷ்டமான கேள்வியா கேட்டிய பாட்டி. ஆன்சரு ரஜினி சார் தான். உன் குரல் எதிர கேட்கும்போது நோக்கு என்ன நடக்க போறதுன்னு என் கண்ணதிலே தெரியறது. உன் வாழ்க்கைக்கு துணையா வரப்போறவும் உன் பக்கத்திலேயே தான் இருக்கிறா. எனி டைம் உனக்கு தரிசனம் தரப்போறா. அவளையே உன்னை தேடி வருவா. வந்த மாதிரி தான் பாட்டி. வந்த மாதிரி எங்க? Excuse me, you're looking for someone? Yeah. He is the one. What rubbish? என்ன ஐரே, என்னாச்சு உன் பாட்டி பவர்? என்ன ஐரே, என்ன சொன்ன? அப்படியே தேடி வருவாளாமா. அம்ஜத் பாய். புரியுது புரியுது. தனியா வரேன். அம்ஜத் பாய் ஃபோன் பண்ணாரு. அங்க ஏதோ வேலை இருக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஃபிளாட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை வாட்ச் பண்ணுங்க. நாங்களும் வரோம் அஜய். தனியா வர சொன்னாரு. ஏங்க தனியா வர சொன்னாரு? கேட்டு சொல்றியா? மூட் அவுட்னு நினைக்கிறேன். வாங்க போலாம், வாங்க. எனக்கு அப்பவே தெரியுங்க. என் பாட்டி ஒரு தடவை சொன்னா 132 தடவை சொன்ன மாதிரி. ஒரு 5 நிமிஷம் லேட் அவ்வளவுதான். Excuse me. Pack this. This? Not this. நம்ம என்னென்னமோ நினைக்கிறோம் ஐயரே. சிலதெல்லாம் உண்மைதான். எதுங்க? ஜோசியம். ஜோசியம் இஸ் நதிங் பட் சயின்ஸ் தான். கிரகங்கள், அதோட மூவ்மெண்ட்ஸ், அதனால வரும் மாற்றங்கள், அதை வச்சுதான் ஜோசியமே இருக்கு. இல்லனா கரெக்டா உங்க பாட்டியால எப்படி சொல்ல முடிஞ்சது? நானும் அதே குணம் இருக்கிற பொண்ணை எப்படி மீட் பண்ணேன்? எல்லா புகழும் பாட்டிக்கு ஐஎஸ்டில சொல்லிடுங்க. உங்க பாட்டியை மட்டும் மறக்க மாட்டான் ஐயரே. அவங்க மண்டைய போட்டதும் எல்லா காரியமும் நான் தான் பண்ணுவேன். எதிர்காலத்து சொன்ன பாட்டிக்கு இறந்த காலத்து சொல்றீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் எபிசோட் அதானே? இல்ல கல்யாணமா பண்ணி வைப்பீங்க? என்ன அஜய், உன் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடச்சி, ஏன் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுதான்? நான் என்ன பின்னாடி போய் அட்ரஸ் வாங்கினா மறுபடியும் பாப்பனா கூட தெரியல. When can you finish the alteration? Tomorrow morning. Thank you. You're welcome. கன்ஃபார்மா மீட் பண்ணுவீங்க. என் பாட்டி சொன்னதுங்க. அந்த பொண்ணே உங்களை தேடி வருவா பாருங்க. வந்துட்டா. எங்க? இங்க தோ வரேன். பாரு. இங்க என்ன பண்றா? வண்டி வீடு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும். I'm in queue. Oh my god, it's a medical miracle. என்ன இது? என் பாட்டி ஜோசியத்துல யாரோ பில்லி சூனி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். பாட்டியாவது நீயும் பாட்டியும் சேர்ந்து என்ன கைலாங்கட பீச மாட்டி விடுறீங்களா? ஐயோ, உங்க விஷயத்துல ஏடா கூட ஆனாலும் என் தாத்தா டெத் பெர்ஃபெக்ட்டா சொன்னாங்க. பப்ளிசிட்டிக்காக உன் பாட்டியும் தாத்தா போட்டு தள்ளி இருக்கும். இப்பதான் சயின்ஸ் நீங்க போட்டான். அது வாத்தனடியும் டோரி கண்ணி பாக்கும்போதே டவுட் வந்துச்சு. நீ தான் பாட்டி வசியம்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண. டே ரவி, அந்த தெய்வ திருமகள் நாளைக்கு ஷாப்பிங் மாலுக்கு வரும். அவ என்னென்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணணும். அவங்க அங்க வருவாங்கன்னு அம்ஜத் பாய் சொன்னாங்க. உன் பாட்டி சொன்னாங்க. அந்த பண்டியை வெளியே சேர்த்து வச்சு பாம் வைக்கணும். அந்த பொண்ணு மேல செம கடுப்புல இருக்காரு. பாத்தியா அஜய், கையில எத்தனை பேக்னு? பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணா போல இருக்கு. கொள்ளடிச்ச காசுல ஷாப்பிங் பண்ணிட்டு எப்படி ஷோவா நடந்து வரா பாரு. பாக்குது. What's your problem? Yes, you. Why you guys are following me? வீரப்ப தங்கச்சி மாதிரி இருக்கா. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. ஐயோ கேக்குங்க. ஐயரே, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. இவளுக்கு தமிழ் தெரியாது. தெரியும். தெரிஞ்சா என்ன? நாங்க ஒன்னும் ஃபாலோ பண்ண வரல. காஃபி சாப்பிட வந்தோம். ஏன் வரக்கூடாதா? எதையோ பேசி என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பேசிக்கலி பசங்கள்ல 2 டைப் இருக்காங்க.
டைப் 1 எவ்வளவு கண்ணுக்கு லட்சணமா கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதும். இந்த மாதிரி சம்சா பசங்களை சேர்த்துக்கிட்டு அவ பின்னாடியே சீப்பா அலைவாங்க. டைப் 2 ஒரு பொண்ணு பிடிச்சா டைரக்டா போய் அவகிட்ட டைரிங்கா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க மேல எனக்கு மரியாதை வரும். ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா எனக்கு எரிச்சல் தான். ஊர்கா ஜாடி மாதிரி இருந்துட்டு என்னடி உனக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ஸ்? நான் உன் பக்கத்துல லைட் ஹவுஸ பாக்குற மாதிரி இப்படி பாக்குற. நான் உனக்கு ரூட் விடுறேனா? உன் கலர்னா என் கலர்னா நசிங்க போன டப்பா மாதிரி இருந்துட்டு. Shut up. இந்த மூட்டை என்ன, இந்த ஷாப்பிங் என்ன, இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருதுமா? That's none of your business. எல்லாம் தெரியும். உன் பிசினஸ் தெரியும், பின்னாடி இருக்கிறவன் பிசினஸ் தெரியும், அவன் பின்னாடி இருக்கிறவன் பிசினஸ் தெரியும். Get lost. மொத்த பேரையும் தூக்குறேன். புறம்போக்கு மூஞ்சிய டேமேஜ் பண்ணிருக்கணும். அந்த பண்டியை விட்டாலும் இவ்வளவு விடக்கூடாது. ஆபரேஷன் பர்சனலா போற மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, பில் சார். How much? சாசி பாஸ். சாசி பாசினா எவ்வளோடா? அதான் அந்த பொண்ணோட ஃபிளாட் நம்பர்டா 405. நோ சாசி பாசி 505. சாசி பாசினா 405 நியடா? அதான் அஜய் எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. சாசி அப்ப அந்த பொண்ணு பண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு ஓவரா கலாச்சிட்டீங்க. அரிசியை கொட்டினா ஆளலாம், வார்த்தையை கொட்டினா ஆள முடியுமா? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. டக்குனு போய் பண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட பாருங்க. நீ அவளை பார்க்க போறியா? டேய், அம்ஜத் பாய் பாத்துட்டு வரேன். எங்க போயிருப்பா? அம்மா போலாமா? எங்கடி போனே நீ? போட்டுக்கு டைம் ஆகுதுல்ல? போட் இல்ல மம்மி, ஃபெர்ரி. போட் கூட இங்கிலீஷ் தானே. சரி போலாம் வா. She is going very fast. ஹலோ டார்லிங். வணக்கங்க. You Tamil? என் பேர் அஜய்ங்க. I am Padma. This is my small daughter Sushanti. That is my big daughter Prashanti. அவங்களையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்க பொண்ணு மாதிரி உங்க எல்லார் பேரும் கியூட்டா இருக்குக்கா. You call me sister? வேணாமா? I am no problem. பத்மக்கா, ஹாலிடேக்கு யூரோப்போ சுவிட்சர்லாண்டோ போகாம இஸ்தான்புல் வந்திருக்கீங்களே என்ன? Not holiday. இங்க மேரியட் ஹோட்டல்ல ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. நம்ம பிரசாந்தி ஃபேஷன் டிசைனர் இல்ல, அவ டிசைன் பண்ண Dresses எல்லாம் மாடல்ஸ்க்கு போட்டு பிரசன்ட் பண்ண போறா. மாடல்ஸா? அவங்க எல்லாம் எதுக்கா? நீங்களே இருக்கீங்கல்ல. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் பிரதர். பரவாயில்லக்கா, இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி விட்டுணும், ஃபோர்ஸ் பண்ண கூடாது நம்ம. சரி, உங்க பெரிய பொண்ணு. ஏய், நீங்க என்ன பண்ற? கெட் அப். பிரசாந்தி, நான் சொல்றது பொறுமையா கேளு. என் பேர் கூட சொல்லிட்டீங்களா? அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நமக்குள்ள நடந்ததை உன் மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடு. அப்படி என்னதான் ஆச்சு? சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கா. தோ பார் பிரசாந்தி, பேசிக்கலா நானும் டைப் 2 ஆளு தான். டைப் 2 ஆளுன்னா என்ன பிரதர்? பிரசாந்திக்கு தெரியும்க்கா. உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குதானே? சின்ன பாப்பா அதி புத்திசாலி. ஐம் டெல்லிங் யூ, பெரிய பாப்பா மாதிரி இல்ல. Shut up. Let's go from here. நான் சொல்றது கேளு. ஓகே பிரதர். என்ன சொன்ன? நான் உன்னை லைட் ஹவுஸ் பாக்குற மாதிரி இப்படி பார்க்கணுமா? வேணா பாரு, நான் வேணான்ல. ஏன் கலர் உன் கலருக்கு மேட்ச் ஆகாதா? அதான் டெலீட் பண்ண சொன்னேன்ல. Go to hell.